இணையதளங்களில் ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு தடை விதிக்கவும், கைது செய்து நடவடிக்கை எடுக்கவும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த 66A பிரிவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளது. தகவல் அறிய மக்களுக்கு உள்ள அடிப்படை உரிமையை இந்த பிரிவு பறிப்பதாக உள்ளது என்ற வாதத்தை ஏற்று இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்த பிரிவை எதிர்த்து வங்கதேச பெண் எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரீன், சட்ட மாணவர் ஷ்ரேயா சிங்கால் உள்ளிட்டவர்கள் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் இணையதள பக்கங்களை முடக்க வழி செய்யும் பிரிவுகளை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தமிழக இலங்கை மீனவர்களிடையே சென்னையில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை துவங்கியது. இரு நாடுகளுக்கிடையே மீன் பிடிப்பதில் உள்ள பிரச்சனைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு ஒருமனதாக முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு அதிகாரிகள், மீனவ பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். இரு நாட்டு மீனவர்களும் சுமூகமாக மீன்பிடித்துக் கொள்வது தொடர்பாகவும் முடிவெடுக்க உள்ளனர். இந்நிலையில் இலங்கை சிறையில் இருந்து 54 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட போதிலும் ராமேஸ்வரம் மீனவர்கள் செவ்வாயன்றும் கடலுக்கு செல்லவில்லை. இலங்கை சிறையிலிருந்து 54 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 54 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டனர். நல்லெண்ண அடிப்படையில் 54 பேரை விடுவிக்க இலங்கை அரசு உத்தரவிட்டது. செவ்வாயன்று இலங்கையில் உள்ள ஊர்காவல்துறை, மன்னார் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்ட 54 மீனவர்களையும் விடுவித்த நீதிபதிகள் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் அவர்களை ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து புதன்கிழமையன்று 54 மீனவர்களும் தாயகம் திரும்புவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கலைஞர் டிவிக்கு சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடந்ததாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ராஜா, கனிமொழி உள்ளிட்ட 14 பேர் செவ்வாயன்று ஆஜராயினர். கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் சட்டவிரோதமாக பெற்றதாக அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கில் புதன்கிழமையன்று முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா, திமுக MP கனிமொழி உள்ளிட்ட 14 பேர் CBI சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராயினர். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் மோதின. டாஸில் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து அடித்தது. 31 ரன்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து பரிதவித்த தென்னாப்பிரிக்க அணியின் ஸ்கோரை டியூ பிளஸிஸும் கேப்டன் AB டி வில்லியர்ஸும் பொறுப்புடன் ஆடி உயர்த்தினர். 4வது விக்கெட்டுக்கு இருவரும் சேர்ந்து 103 ரன்கள் எடுத்தனர். அடுத்து ஆட வந்த டேவிட் மில்லர் 81 பந்துகளில் அதிரடியாக ஆடி 49 ரன்கள் சேர்த்தார். இடையில் மழை குறுக்கிட்டதால் போட்டிக்கான ஓவர்கள் 43 குறைக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்க அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 281 ரன்கள் எடுத்தது. டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 43 ஓவர்களில் 298 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கு நியூசிலாந்துக்கு நிர்ணயிக்கப்பட்டது. நியூசிலாந்து அதிரடி ஆட்டத்தை துவக்கியது. மதுரை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்திற்கு கருப்பு சட்டையுடன் வந்த திமுகவினருடன் ஆளும் கட்சியினர் மோதலில் ஈடுபட்டதால் கலவரம் ஏற்பட்டது. செவ்வாயன்று மேயர் ராஜன் செல்லப்பா தலைமையில் துவங்கிய மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக கவுன்சிலர்கள் கருப்பு சட்டையுடன் பங்கேற்றனர். இதற்கு மேயர் எதிர்ப்பு தெரிவிக்கவே திமுகவினர் பட்ஜெட் துறையை கிழித்தெறிந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அஇஅதிமுகவினர் குடிநீர் பாட்டில்களால் திமுகவினரை தாக்கினர். இரு கட்சியினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் புதன்கிழமையன்று துவங்குகிறது. தமிழக முதல்வரும் நிதியமைச்சருமான O பன்னீர்செல்வம் 2015-16 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். இக்கூட்டத்தொடரில் காவிரி பிரச்சினை, மீத்தேன் எரிவாயு திட்டம், மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட பிரச்சினைகளை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. கடந்த கூட்டத்தொடரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் இந்த கூட்டத்தொடரில் தேமுதிக MLAக்கள் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை. புதனன்று கூடும் புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். கடந்த 13ஆம் தேதி துவங்கிய பட்ஜெட் கூட்டத்தின் போது கவர்னரை அஇஅதிமுகவினர் முற்றுகையிட்டதால் தேதி குறிப்பிடப்படாமல் சபை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் புதன்கிழமையன்று கூடும் கூட்டத்தொடரில் மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்காத நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி 6 மாத செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அருகே இரும்புலியூர் பகுதியில் செவ்வாயன்று தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலால் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் செல்லும் மின்சார ரயில்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். ஊழியர்கள் விரைந்து வந்து விரிசலை சரி செய்த பின்னர் அந்த வழித்தடத்தில் 1 மணி நேரத்திற்கு பின்னர் காலதாமதமாக ரயில்கள் இயக்கப்பட்டன. அரசு
பணியில் 3% இடஒதுக்கீடு, 40% ஊனமடைந்தவர்களுக்கு உதவித்தொகை, அடையாள சான்று உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். செவ்வாய்க்கிழமையன்று சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை அருகே காத்திருப்பு போராட்டத்தை துவக்கியுள்ளனர். தீர்வு ஏற்படும் வரை நடக்கவுள்ள இந்த போராட்டத்தில் செவ்வாயன்று 1000ற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. ஈரோடு காந்தி நகரைச் சேர்ந்தவர் அபிஷேக் அப்பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றை கட்டி வருகிறார். கட்டடத்தில் செவ்வாயன்று அதிகாலை திடீரென்று தீ பிடித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் அணைத்தனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டுமான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு மலைத்தொடரில் அரிய வனவிலங்குகள் இருப்பதால் இப்பகுதிகளை வனவிலங்கு சரணாலயமாக மாற்றுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனால் 20 ஆதிவாசி கிராமங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி கொடைக்கானல் மலைப்பகுதியை வனச்சரணாலயமாக மாற்றக்கூடாது என்று ஆதிவாசி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆதிவாசிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் நடந்த கிரானைட் முறைகேடு தொடர்பாக PRP மதுரா நிறுவனம் மீது புதிதாக 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மதுரையில் நடந்த கிரானைட் முறைகேடு தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் தலைமையிலான குழு விசாரணை நடத்தி வருகிறது. முறைகேட்டில் ஈடுபட்ட பல்வேறு நிறுவனங்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலூர் பகுதியில் நடந்த முறைகேடு தொடர்பாக PRP மற்றும் மதுரா கிரானைட் நிறுவனங்கள் மீது புதிதாக 5 வழக்குகளை கீழவளவு போலீசார் திங்களன்று பதிவு செய்தனர். கிரானைட் முறைகேடு தொடர்பாக கடந்த 2 நாட்களில் மட்டும் புதிதாக 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கோவையை அடுத்த வாளையாறு சோதனைச் சாவடியில் கேரள அரசு போதிய அடிப்படை வசதிகளை செய்யாததை கண்டித்து வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அந்த வழியாக லாரிகளை இயக்கப் போவதில்லை என்று அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. கோவையில் இந்த அமைப்பின் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள் வாளையாறு சோதனைச் சாவடியில் ஏற்படும் காலதாமதத்தால் லாரிகள் 20 மணி நேரம் வரை காத்திருப்பதாகவும் இது குறித்து கேரள அரசு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த சாவடி வழியாக லாரிகள் இயக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தனர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து மலேசியாவிற்கு கடத்தப்பட இருந்த 350 நட்சத்திர ஆமைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சியில் இருந்து மலேசியாவிற்கு செல்ல இருந்த மலிண்டோ விமான பயணிகளின் உடைமைகள் ஸ்கேனர் கருவி மூலம் சோதனையிடப்பட்டன. அப்போது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 3 பேரின் சூட்கேஸில் பொருட்கள் நகர்ந்து கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது. அந்த சூட்கேஸை அதிகாரிகள் கைப்பற்றி சோதனை செய்த போது அதில் 350 நட்சத்திர ஆமைகள் இருந்தன. 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த ஆமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து 3 பேரிடமும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாணியேஸ்வர சுவாமியாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவில் உள்ளது. இங்குள்ள விநாயகர், முருகன் மற்றும் சண்டிகேஸ்வரர் சுவாமிகளுக்கு தேர் செய்ய முடிவு செய்யப்பட்டு 3 தேர்களின் கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. திருச்சி பெல் நிறுவனம் மூலம் தயாரிக்கப்பட்ட சக்கரங்களை 3 தேர்களுக்கும் பொருத்தும் பணியை கோவில் தனி அதிகாரியும் கலெக்டருமான வல்லவன் ஆய்வு செய்தார். சபரிமலை நடை செவ்வாயன்று மாலை திறக்கப்படுகிறது. 10 நாள் பங்குனி உத்திர திருவிழா புதன்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. பங்குனி பூஜைகள் முடிந்து கடந்த 19ஆம் தேதி இரவு நடை அடைக்கப்பட்டது. பங்குனி உத்திர திருவிழாவிற்காக செவ்வாய் மாலை 5 மணி அளவில் மேல் சாந்தி கிருஷ்ணதாஸ் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றுகிறார். செவ்வாய் இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு புதனன்று அதிகாலை 5 மணிக்கு நடை திறந்து நிர்மால்ய தரிசனம் மற்றும் நெய்யபிஷேகம் துவங்கும். ஏப்ரல் 3ஆம் தேதி பம்பையில் ஆராட்டு நடைபெறுகிறது. தங்கத்தின் விலை செவ்வாய் அன்று ஒரு சவரனுக்கு 64 ரூபாய் குறைந்து 19,808 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,476 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 40 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 37,920 ரூபாயாக உள்ளது. காமெடி நடிகர் வடிவேலு தற்போது ஹீரோவாக நடிக்கும் ஏலி படத்தில் குத்தாட்டம் போட்டுள்ளார் பிரபல நடிகை சதா. இதற்காக 25 லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றுள்ளார். பல முன்னணி நடிகைகள் ஆட மறுத்த நிலையில் சதா துணிந்து ஆடியிருக்கிறார். வடிவேலுவுடன் நடிக்கவும் ஆடவும் நடிகைகள் பலர் தயங்குவதற்கு காரணமே அவருக்கு ஜோடியாக நடித்தவர்களும் ஆடியவர்களும் அதன் பின்னர் காணாமல் போய்விடுவர் என்கிற பயம்தான். என்றாலும் இந்த சென்டிமெண்டை சதா உடைக்கிறாரா என்று திரையுலகினர் எதிர்பார்த்துள்ளனர்.
துப்பாக்கி படத்தில் விஜயுடன் நடித்த காஜல் அகர்வாலின் மார்க்கெட் தற்போது திடீர் என்று சூடுபிடித்துள்ளது. தனுஷுடன் மாரி படத்தில் நடித்து வரும் அவர் அடுத்து விஷால் மற்றும் விக்ரம் நடிக்கும் படத்தில் நடிக்க உள்ளார். அடுத்தடுத்து 3 முன்னணி ஹீரோக்களின் படங்கள் தற்போது கைவசம் உள்ளது. அதே நேரம் இந்தியிலும் காஜல் அகர்வாலுக்கு 2 படங்கள் கைவசம் உள்ளன. இதனால் பெரும்பாலும் மும்பையிலேயே முகாமிட்டுள்ள காஜல் கால்ஷீட்டை மொத்தமாக கொடுக்காமல் துண்டு துண்டாக பிரித்து கொடுத்துள்ளார். இதனால் மும்பைக்கும் சென்னைக்கும் பறக்கும் காஜல் மாரி படத்தில் நடிப்பதற்கு காலதாமதமாகவே வந்தாராம். தற்போது விஷால் படத்திலும் முதல் நாள் படப்பிடிப்பின் போது அவர் லேட்டாக வந்ததால் படக்குழுவினரின் கோபத்துக்கு ஆளானார். கால்ஷீட் சொதப்பல் நடிகை என்று பெயர் வாங்கிய காஜலை தற்போது லேட் நடிகை என்றும் கோலிவுட்டில் கூறுகின்றனர்.